Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ராமா இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமா ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒர்த்ரூ வாட்சான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி 2016ல ரிலீஸ் ஆன கன்னட மூவி யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் நோனா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சாண்டில் ராஜாங்கிற திருடம் பார்த்தீங்கன்னா ஜெயிலிருந்து தூக்கு தண்டனை கைதியா இருக்கவன் தப்பிச்சிடறான் தூக்குல போறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு. அட் தி சேம் டைம் இந்த பக்கம் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா இந்த தூக்கில் போடக்கூடிய ப்ரொசீஜரை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய புது போலீஸ் ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய போற போலீஸ் ஆஃபீஸரோட கதை ஒரு பக்கம் இருக்கு. அந்த பக்கம் தூக்கு தண்டனை கைதியை போலீஸ் கிட்ட மாட்டிடுறவங்களுக்கு அவனை பத்தி துப்பு கொடுக்குறவனுக்கு சன்மானம் வழங்கப்படும் போஸ்டர் அடிச்சு ஒட்டி ஊர் ஃபுல்லா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை கைதி நம்ம ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் கூடவே ஜீப்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காதல் ஜோடி ஜாதி பிரச்சனை இருக்க காரணத்தினால இவங்க கிட்ட அடைக்கலம் தேடி வராங்க. இவங்க 4 பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி டிராமா என்ன, கனெக்டிங் மிட் பாயிண்ட்ல இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை இவங்க 4 பேரும் ஒன்று சேர்ந்து எப்படி சால்வ் பண்றாங்க, காதல் ஜெயிச்சுதா, தூக்கு தண்டனையோட கைதியோட கடைசி ஆசை என்ன ஆச்சு, போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சா, எப்படி மாட்டிக்காம எல்லாரும் தப்பிச்சாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு கன்னடம் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி ஒர்த்ரூ வாட்ச் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைச்சு கொடுத்துருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக எல்லாருமே இந்த மூவியில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நடிச்சிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா. 3 பேரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி டிஃபர் பண்றாங்க, ஒருத்தன் எவ்வளவுதான் தெளிவா இருந்தாலும் தான் பிரச்சனைக்கு பதில் சொல்ல முடியலன்னா அடுத்தவங்க பிரச்சனைக்கு எவ்வளவு அழகா பதில் சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்கிறத அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆன் அண்ட் ஆஃப் நிறைய இடத்துல நிறைய சீன்ஸ் கிளிக் அவுட் ஆயிருந்துச்சு. டார்க் காமெடியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜஸ் சொசைட்டிக்கு ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நீ கொள்ளக்காரனா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, காவலாளியா இருந்தாலும் சரி, ஜேர்னி ஆஃப் லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்கு, ஒரு பர்சன் ஒருத்தவங்களோட லைஃப்ல வரதுனால சேஞ்ச் அவர் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட்ல அவங்களோட பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் எல்லாமே மாறுது. இவங்க 2 பேரும் ஒன்று சேரும் போது அவங்களோட நட்பு அவங்களை எந்த அளவுக்கு பலமாக்குதுங்கிறத அழகா சொல்லியிருப்பாங்க. ஐடியாலஜி தாட்டை தாண்டி நிறைய விஷயத்தை எவ்வளோ அட்வான்ஸ்டா என்ஹான்ஸ்டா பண்றோங்கிறத அழகா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மூவில ஒரு சில ஸ்லோனஸ் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தில் எஃபெக்ட் பண்ணல, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த ராமா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.